வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் நீங்கள் டச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் நம்மளோட கேமரா நம்மளோடது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு அது எப்படி செட்டிங்ஸ் உள்ள வச்சு காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு திங்க் நீங்கள் உங்களோட கேமரா தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இன்னொன்று, இப்போ நீங்கள் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ நல்ல ஒரு ஃபேமஸான ஃபோட்டோவாக ஆகுது. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ சமூக வலைதளங்களிலேயோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் கூட நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சூப்பர் ஃபோட்டோ அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அது வெரிஃபிகேஷன் போகிறப்ப அந்த ஃபோட்டோ நீங்கள் தான் எடுத்தீங்க அப்படிங்கிறது என்ன ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காப்பிரைட் இன்ஃபர்மேஷன், உங்கள் நேமு, உங்கள் ஸ்டுடியோ நேமு, ஒர்க் பிளேஸ் ஏதாவது கொடுத்துருப்பீங்க, அதுதான் பேசும். ஒரு டீமை வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஈவெண்ட் எதுக்கோ போகிறீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் கேமரா மாதிரியே நிறைய பேர் ஒரு 2-3 கேமரா வச்சுருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 750 நிக்கான் 750ல் நீங்கள் ஒரு கேமரா வச்சுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அதே மாதிரி இன்னும் 2 பேர் 750 கேமரா கொண்டு வராங்க. கேமரா பார்க்கலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஒருவேளை பாடி கிளிப் தனியாக நீங்கள் கொடுத்துருந்தீங்க வேணால் அது உங்களுக்கு தனியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த கேமரா ஃபுல்லாகவே. இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும், இது எந்த கேமரா நம்மளோடது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் நேரம் மாற்றி விட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க. அப்போ நிறைய பேர் டீமாக இருக்கிறப்ப கேமராவை நம்ம மாற்றி எடுத்துக்கிட்டு இருப்போம். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், எது நம்ம கேமரா தெரியலையே. எடுத்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும், இந்த ஃபோட்டோ நம்ம தான் எடுத்தோம், நம்ம கேமரா தான் எடுத்தோம் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஈஸியாக உங்களுக்கு அது உங்கள் கேமரா அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னும் நிறைய விஷயத்துக்காக நம்ம காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் கொடுவோம். முக்கியமாக இந்த 3 பர்பஸ் தான். ஃபஸ்ட்டு உங்களோடது, கேமரா உங்களோடது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும், எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஃபேமஸ் ஆகிற பட்சத்தில் அந்த ஃபோட்டோ உள்ளால தான் எடுக்கப்பட்டது. அதே மாதிரி நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது, அதே பட்டர்ஃப்ளை நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்போ எந்த ஃபோட்டோ நீங்கள் எடுத்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இன்னொன்று, இந்த மாதிரி உங்களுடைய கேமரா திருட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும், அப்படியே போனாலும் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல், ஒரு தடவை நீங்கள் காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி அதை நீங்கள் என்ன செய்ய முடியாது, டெலிட்டோ எடிட்டோ பண்ண முடியாது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறப்ப நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணால் தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு எப்படி நான் அந்த காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது ஸ்பேஸ் முதற்கொண்டு எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோஸ் இந்த நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லாங் டைமாக என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அதுக்காக நான் உங்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு சாரி கேட்டுக்கிறேன். அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, சார் நீங்கள் தமிழில் நீங்கள் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, அடுத்தடுத்து எங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க, அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அடுத்தடுத்து நீங்களும் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதை எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களோட டிஎஸ்எல்ஆர் கேமராவை எடுத்துக்கோங்க. அதில் நிக்கான் ரெண்டுக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். மெனு பட்டன் போய்க்குங்க. மெனு பட்டனில் ப்ளேபேக், ஷூட்டிங் மெனு, கஸ்டமர் செட்டிங், செட்டப் மெனு அப்படின்னு இருக்கும். 4வது ஆப்ஷனில் அதுக்குள்ளே போனீங்கன்னா கீழேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்க. கீழேருந்து காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் 7வது, கீழேருந்து 7வது ஐக்கான் காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா டன், ஆர்டிஸ்ட், காப்பிரைட், அட்டாச் காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் இப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஆர்டிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போகணும். உங்களுக்கு 1 to 3 A to Z வரைக்கும் உங்களுக்கு ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர் ரெண்டுலேயுமே இருக்கும். இப்போ ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற டைட்டிலில்
என்னோடய நேமை நான் வந்து டைப் பண்ணுறேன். இதில் நிறையா சிம்பிள்ஸ் இருக்கும். அதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்பேஸ் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸ்பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் ஜெட்டுக்கும் அடுத்த சிம்பிள்ஸ் வரும். அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் கேப் இருக்கும். அந்த கேப்பில் தான் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் பார் இருக்கும். உங்கள் நேம் நீங்கள் டைப் அடிச்சுக்கிட்டே வரீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோடய பேர் ஜோஸ் மேத்யூ, JOSE ஸ்பேஸ் கண்டிப்பாக வரணும். அப்போ ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து நான் MATHW அடிக்கிறதுக்கு ஓகே. இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓகே பட்டன் நம்புங்க. இல்லை சப்போஸ் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வெளியிலேருந்து வரணும். இப்போ ஜோஸ் மேத்யூன்னு என்னோடய நேம் டைப் பண்ணிச்சிட்டேன், ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற காலமில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் வந்து நீங்கள் என்னன்னாலும் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டுடியோ நேம் கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோவெலாம் என்கிட்ட இல்லை, நான் வீட்டில் வச்சே பண்ணுறேன், ஒரு ஃபோட்டோகிராஃபி நான் பண்ணிக்கிருக்கேன் வீட்டில் வச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி வச்சு கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன நேம் உங்களுக்கு கொடுக்க விருப்பமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். எல்லாமே நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுட்டு ஜூம் பட்டன் கீழே பார்த்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆயிரும். லாஸ்ட்டாக அட்டாச் காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே போய் டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆயிரும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் நீங்கள் டச் பண்ணுங்கள். அப்புறம் தான் நான் அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும்.